அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நேத்து நம்ம பார்த்துட்டோம் 130வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் 30 நாட்கள் தொடர்ச்சியா சிறையில அடைக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, 31வது நாள் அவங்கனால அந்த அமைச்சர் பதவியில இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மசோதாவ மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அத கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா கொண்டு வந்து ஆர்டிகல்ஸ் 75, 164 அண்ட் தென் 239 ஏஏ அப்படிங்கிற 3 ஆர்டிகலையும் அமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ நேத்து அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினப்ப பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் வந்து பாராளுமன்றத்துல இருந்துச்சு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த பில்ல வந்து ஒரு ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அதுல லோக்சபா மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸும் இருப்பாங்க. மொத்தம் 21 பேர் இருக்க போறாங்க. ஓகேவா? அதுல 11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபால இருந்து, 10 பேர் வந்து ராஜ்யசபால இருந்து இருக்க போறாங்க. இந்த பில்ல ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதுதான் முதல் விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஐடென்டிட்டிய பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகேங்களா? ரீசென்ட்டா வந்து டாக்டர் லைஷ்ராம் அப்படிங்கிறவருடைய ஒரு கேஸ் ஓகேங்களா? மணிப்பூர்ல. ஸோ பொதுவாவே பியான்சி லைஸ்ராம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட சர்டிஃபிகேட்ஸ்ல அவரோட ஜெண்டர வந்து சேஞ்ச் பண்ணணும்ன்றத நெனச்சிருக்காங்க. ஆனா பியூரோக்ரசியோடைய அந்த ரிஜிடிட்டினால அவர்னால அத பண்ண முடியல. பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால அவர்னால அத பண்ண முடியல. சரியா? ஸோ இது ரிலேட்டடா அவரு வந்து என்ன பண்றாருன்னா, கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டதுக்கு அப்புறமா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு தேவையான விஷயத்த பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதோட பேக்கிரவுண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபை ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபை ஜெண்டர். ஓகே. இந்த கேஸ்ல நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது நான் மேலா, ஃபீமேலா இல்ல தேர்ட் ஜெண்டரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கப்ப நான் மேல் டிரான்ஸ்ஜெண்டரா இல்ல ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறதையும் நான் சொல்றது தான் அரசாங்கம் பண்ணணும். ஓகேவா? அதுதான் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறது தான் நான் ஜெண்டரா சொல்லுவேன். இல்லையா? சோ அந்த ஜெண்டர தான் நீங்க என்னோட ஜெண்டர் சர்டிஃபிகேட்ல குடுக்கணும். அத விட்டுட்டு நீங்க பார்க்கறப்ப நான் ஒரு மாதிரி தெரியிறேன் அப்படிங்கிறதுக்காக அதே ஜெண்டர வந்து போடக்கூடாது. சோ அதுதான் ரைட் டூ செல்ஃப் ஐடென்டிஃபை ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இத நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்ல நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிரான்ஸ் பெர்சன சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸையும் வந்து அரசாங்கம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரின்சிபல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் ஆக்ட் 2019ல அரசாங்கம் வந்து ஒரு விதியாவே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டமாவே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 21 ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அததான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லோக்சபால நேத்து ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங் இருக்கு இல்லையா? பணம் கட்டி விளையாடக்கூடிய ஆன்லைன் கேமிங் அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு மசோதாவ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த மசோதா பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுது, இந்த ஆன்லைன் காசு கட்டி விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்றாங்க. ஓகேவா? இந்த மசோதாவின் மூலியமா. அதான் இந்த மசோதா. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் சோலார் அலையன்ஸ் பிளான்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிசர்ச் ஹப் இன் இந்தியா. சோ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது 2015ல நம்ம செட்டப் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்தியாவும், பிரான்ஸும் சேர்ந்து தான் இத உருவாக்கியிருப்பாங்க. 2015 பாரிஸ்ல தான் இதோட லான்ச் வந்து இருந்திருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, குருகிராம் இன் ஹரியானா. ஓகேவா? மோர் தென் 100 கண்ட்ரீஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. சோ இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. மொத்தம் ஒரு 17 இடங்கள்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து இந்தியாவுல உருவாக்க போறாங்க. ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்தியாவுல வரப்போகுது
அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுல. ஓகேவா? ஸோ 17 இடங்கள்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது எல்லாமே வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டீஸ ஆஃபர் பண்ணும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா என்ன இருக்க போகுது? குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்தியாவுல உருவாக்க போறாங்க. பார்ப்போம். ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரட்டும். இது ஜஸ்ட் ஒரு இந்த மாரி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதோட மோடாலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லல. வரட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.